வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அரசு தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அரசியலில் தங்களை முதன்மைப்படுத்த வேண்டும் என்று விளைந்து கொண்டு பயணிக்கக்கூடியவர்கள் சுயம் சார்ந்த பயணத்தை எடுத்துக்கொண்டு பயணிப்பார்கள் என்பதுதான் வரலாறு பதிவு செய்திருக்கக்கூடிய விடயம். அதில் இந்த தலைவர் நல்லவர், அந்த தலைவர் நல்லவர், அந்த தலைவர் நல்லவர் என்கின்ற வித்தியாச பட்டியலெல்லாம் நாம் போட முடியாது. ஒருவர் ஆட்சி பீடத்தில் ஏறிவிட்டாலே தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு தான் சார்ந்த களத்தை வலுப்படுத்துவதற்கான களங்களை எடுத்துக்கொள்வார். ஆனால் மக்கள் மன்றத்தில் அவர்கள் தங்களைத்தான் நாங்கள் மக்களுக்காக இருக்கக்கூடியவர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். அப்படி அடையாளப்படுத்தியவர்தான் கோத்தபய ராஜபக்சே. மஹிந்த ராஜபக்சே, கோத்தபய ராஜபக்சே, இந்த இரண்டு பேரை குறித்து மிக தெளிவாக உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதிலும் கோத்தபய ராஜபக்சே பாதுகாப்பு செயலராக இருந்த 2009ஆம் ஆண்டு ஒட்டுமொத்தமான தமிழினத்தையே அழிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை இலங்கை அரசு எடுத்ததும் அதற்கு சுமார் 24 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகள் அதற்கு உதவி புரிந்ததும் ஒட்டு 1.5 லட்சத்திற்கு மேற்பட்ட தமிழினம் அழிக்கப்பட்டதும் வரலாறு மறக்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் இந்த மஹிந்த ராஜபக்சேயும் கோத்தபய ராஜபக்சேயும் வரலாற்று புருஷர்களாக மார்புகளிலே சூடிக்கொண்டார்கள் சிங்கள மக்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த வரலாற்று புருஷர்கள் எவ்வளவு அயோக்கியர்களாக இருந்தார்கள் என்கின்ற விடயத்தையும், தங்களுடைய வளத்தை பெருக்குவதற்காக மக்களுடைய பணங்களை இவர்கள் எப்படி கொள்ளையடித்தார்கள் என்கின்ற விடயமும் மக்களுக்கு தெரிந்த காரணத்தினால் ஒரு புரட்சி ஏற்படுகின்றது. எப்படி வங்காளதேசத்தில் தற்பொழுது ஒரு புரட்சி ஏற்பட்டதோ, நேபாளத்தில் ஒரு புரட்சி ஏற்பட்டதோ, அதுபோல இலங்கையில் ஒரு புரட்சி ஏற்பட்டது. முதலில் இலங்கையில்தான் அந்த புரட்சி ஏற்பட்டது. இளைஞர்கள் ஒன்று திரண்டு களத்தில் நின்றார்கள். எங்களுடைய நாட்டின் வருமானம் இழக்கப்படுகிறது, நீங்கள் ஆங்காங்கே கடன் வாங்கி எங்களுடைய நாட்டின் பொருளாதாரத்தை வீழ்ச்சிக்கு கொண்டு சென்று விட்டீர்கள். எனவே நீங்கள் பதவியில் தொடர்வது என்பது எங்களுக்கு ஏற்பட்ட அவமானமாக கருதுகிறோம் என்று இளைஞர்கள் வெகுண்டு எழுகிறார்கள். வெகுண்டு எழுந்த பொழுது இது ஒரு சாதாரண போராட்டம் என்றுதான் ஆட்சியாளர்கள் நினைத்தார்கள். அது மஹிந்த ராஜபக்சேவாக இருந்தாலும் கோத்தபய ராஜபக்சேயாக இருந்தாலும் நமக்கு பெரும்பான்மையான பலம் இருக்கிறது. எப்படி இவர்கள் போராட்டம் நடத்தினாலும் நம்மளுடைய நிலைப்பாட்டில் நாம் தெளிவாக செல்லலாம் என்கின்ற கணக்கீட்டில் அவர்களுடைய பயணம் இருந்தது. ஆனால் மக்கள் சோர்வடையவில்லை. எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டும், எங்களுடைய நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் இருவருமே ஆட்சி பீடத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்கின்ற கோஷத்தோடு அவர்கள் களத்தில் இறங்கினார்கள். சொந்த நாட்டில் அகதிகளாக ஓடக்கூடிய ஒரு நிலைமையை மஹிந்த ராஜபக்சேயும் கோத்தபய ராஜபக்சேயும் எடுத்தார்கள். அதன் பின்பு ஆட்சி மாற்றங்கள் அரங்கேறின. தற்பொழுது அனுரா அவர்கள் ஆட்சி பீடத்தில் இருக்கின்றார். அனுரா அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறி 1 வருடம் நிறைவு பெறுகிறது. இந்த 1 வருடம் நிறைவு பெறுகிறது என்பதை மையப்படுத்தி எந்தவிதமான ஆடம்பர விழாக்கள் எடுக்கக்கூடாது, மக்களுக்கு நம்மால் எந்தவிதமான இடைஞ்சலும் ஏற்படக்கூடாது என்பதில் மிக தெளிவாக அனுரா அவர்களுடைய அரசாங்கம் இருக்கிறது என்பதை தற்பொழுது வந்த செய்திகள் உறுதிப்படுத்துகின்றன. நாம் மக்களுக்காக உழைக்க வந்திருக்கின்றோம். அந்த 1 வருடம் வெற்றி விழா என்கின்ற கணக்கீடிலெல்லாம் நீங்கள் அதற்கு முதன்மை கொடுக்கக்கூடாது என்று தான் சார்ந்தவர்களுக்கு அனுரா கட்டளை இட்டிருக்கிறார் என்கின்ற செய்திகள் வருகின்றன. இந்த சூழலில் இன்னொரு செய்தியை மையப்படுத்திய ஒரு களம் இருக்கிறது. அதுதான் கோத்தபய ராஜபக்சேவை மாட்ட வைக்கக்கூடிய ஒன்று என்று குறிப்பிடுகின்றார்கள். வடக்கு மத்திய மாகாண முதல்வராக இருந்த ஒருவருக்கு அரசு காணியை கொடுத்து அந்த அரசு காணியில் அந்த மாகாண முதல்வருடைய மனைவி ஒரு விலை உயர்ந்த ஒரு விடுதி ஒன்றை, அதாவது ஒரு உணவகத்தை கட்டி அதை அவர்கள் கையகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் அறியப்பட்டிருக்கிறது. அப்படி அறியப்பட்டிருக்கக்கூடிய அந்த விடயத்தை இப்பொழுது அனுரா ஆட்சியாளர்கள் கையில் எடுத்து அந்த காணியை பறித்தெடுக்கிறார்கள். அந்த இடத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய உணவு விடுதியை இடிப்பதற்கான களங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இது இவர்களுக்கு யார் இந்த காணியை கொடுத்தார் என்கின்ற பொழுது கோத்தபய ராஜபக்சே இவர்களுக்கு கொடுத்தார் என்கின்ற செய்தி வருகின்றன. எதற்காக கொடுத்தார் என்கின்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது
தன்னுடைய ஆட்சி தொடர வேண்டும், தான் சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு தான் என்னென்ன சலுகைகள் கொடுத்தோம் என்கின்ற நிலைப்பாடை விட தன் ஆட்சியை காப்பாற்றுவதற்கு இவர்களுக்கு சலுகை என்கின்ற பேரில் லஞ்சங்களை கொடுப்போம் என்கின்ற அடிப்படையில் அரசு சார்ந்த இடங்களை எடுத்து கொண்டு போய் தாரை வார்த்திருக்கிறது கோத்தபய அரசாங்கம் என்கின்ற குற்றச்சாட்டு இப்பொழுது எடுத்து வைக்கப்படுகின்றது. இதை ஒரு சர்வசாதாரணமாக விட்டுவிட்டு நகர்ந்து விடலாமா என்கின்ற கேள்விக்குள் அனுரா ஆட்சியாளர்கள் இருக்கிறார்களா என்றால் இல்லை. அவர்களை பொறுத்தமட்டில் முன்னாள் ஜனாதிபதிகள் பலர் செய்த பிழைகளை தோண்டி எடுத்து அதை மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் மிக தெளிவாக பயணித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதாகத்தான் நாம் அறியக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. அது ரணிலாக இருக்கட்டும், மைத்திரியாக இருக்கட்டும், மஹிந்த ராஜபக்சேவாக இருக்கட்டும், கோத்தபய ராஜபக்சே யாராக இருந்தாலும் சரி, மக்களுடைய விடயங்களை கையில் எடுத்துக்கொண்டு தங்களுக்கு சாதகமாக அதை பயன்படுத்தி இருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் அனுரா மிக உறுதியாக இருக்கிறார் என்கின்ற செய்திகள் வருகின்றன. அப்படியென்றால் இந்த காணியை கொடுத்த கோத்தபய ராஜபக்சே மீது நடவடிக்கை எடுப்பதற்கான களத்தை இந்த ஆட்சியாளர்கள் எடுப்பார்கள் என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்படுகின்றது. அதனால்தான் அனுராவுடைய ஆட்சியை எதிர்க்கக்கூடிய களங்களை அனைத்து முன்னாள் ஜனாதிபதிகளும் ஒருங்கிணைந்து அதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகின்றது. தற்பொழுது கூட எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஒரு அறைகூவலை விட்டிருக்கின்றார். அந்த அறைகூவல் என்னவென்றால், இவர்கள் ஒட்டுமொத்தமான அதிகாரங்களையும் அனுரா ஆட்சியாளர்கள் தங்கள் கைவசம் எடுத்துக்கொள்வதற்கு முனைந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் நாம் அடுத்த களங்களில் நம்மால் வெற்றி பெற முடியாது. எனவே எதிர்க்கட்சிகள் அனைவரும் ஒன்று திரண்டு அனுராவிற்கு எதிரான களத்தை உருவாக்க வேண்டும் என்ற அறைகூவலை அவர் விடுத்திருக்கிறார். இன்னொரு புறம் கோத்தபய ராஜபக்சேயும் மஹிந்த ராஜபக்சேயும் அனுரா அவர்களுடைய ஆட்சியை குறித்து அவர்கள் எதிர்ப்புகளை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். நேரத்திற்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த நேரத்தை கொடுப்பதற்கான களத்தை அனுரா அவர்கள் எடுப்பாரா? இதுபோல அதிரடி நடவடிக்கைகள் மூலம் முன்னாள் ஜனாதிபதிகளை திணறடிப்பாரா என்கின்ற விடயங்கள் பெரும் கேள்விகளாக இருந்து கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது உள்ள சூழலில் கோத்தபய ராஜபக்சேவை மையப்படுத்திய ஒரு நகர்வை அனுரா எடுத்திருக்கிறார். அது பல அதிரடி மாற்றங்களை கொண்டு வரும் என்றுதான் பலரும் கணிக்கின்றார்கள். இதுபோல இன்னும் பல காணிகள் யார் யாருக்கு கொடுக்கப்பட்டதோ என்ற கேள்விகள் எழும்பி நிற்கின்றன. நன்றியுடன் இன்பா.